ஸோ நம்ம இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான செஷனுக்குள்ளே போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து ஒரு கியூஏ செஷன், ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுருந்தோம். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால இந்த வருஷமும் நம்ம இன்னொரு செஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்காக நம்ம மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் பிரணீத் கேன்சர் சர்ஜனை வந்து எல்லா கரங்களையும் தட்டி வரவேற்போமா. நீங்கள் ஒரு கேன்சர் சர்ஜன் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல தெய்வ மனுஷன் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் ஹியர். Titus, thank you so much for the very good introduction. ஸோ டைட்டஸ் இன்னைக்கு வந்து ஃபுல்லி பேக்டாக வந்திருக்கிறாரு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குற வந்திருக்கிறாரு. அண்ட் ஐ எம் இன் அ பொசிஷன் டு ஆன்சர் கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ஈஸி, ஆன்சர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சரி, யூத்துக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அட்வைஸ் பிடிக்காதில்ல, நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ நான் இன்னைக்கு உங்கள் அட்வைஸாக நான் எதையுமே வைக்க விரும்பலை. பட் இன்ஸ்டெட் யூத்தோட பிரெயின் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அனலிட்டிக்கல். திங்க் பண்ணி ஒரு விஷயம் எது நல்லது கெட்டதுன்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஆற்றலுடையது தான் இந்த யூத்தோட பிரெயின். ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிற அவர் கொஸ்டின் கேட்க போகிற ஒரு சில விஷயங்களுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நீங்கள் திங்க் பண்ணணும். ரெண்டாவது, அவர் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருக்கிறாரு. அவர் டாக்டர்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நான் என்னுடைய மெடிக்கல் நாலேஜில் இதுக்குரிய ஆன்சர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் லிட்ரலி ஐ ஃபெயில்ட் இன் மெனி கொஸ்டின்ஸ். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னுடைய மெடிக்கல் நாலேஜையும் இந்த பைபிள் சொல்லுகிற காரியங்களையும், அதாவது உம்முடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த வசனம் நம்ம படிக்கிறோம்ல, இந்த பைபிள் இந்த கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் சொல்லுது, என்ன சொல்யூஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு என்னென்னா, நார்மலாக யூத்தோட மத்தியில் வந்து என்னென்னா இந்த லேட் நைட் டீ குடிக்கிறது, அது மாதிரி இப்போ சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நைட் 10 PM ஏர்லி மார்னிங் வரை இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறது வந்து. அது மட்டும் இல்லாமல் பசங்க பார்த்திங்கன்னா லேட்டாக தூங்கி லேட்டாக எழுப்புறாங்க. ஸோ இதனால் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அது எப்படி இம்பேக்ட் பண்ணும் சார், மெடிக்கல் அதை இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின். நம்மளும் நிறைய டைம் இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறைய யூத், ஈவன் அடல்ட்ஸ், ஈவன் எல்டர்ஸ் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய டைமர் லேட்டாகவே எல்லாமே பண்ண பழகிடுறாங்க. லேட் நைட் முழிச்சிருக்கிற ஒரு ஹேபிட் இருக்குது. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் அவங்க ஒர்க்குக்கு போகும்போது லேட்டாக எழும்புகிற ஒரு பழக்கம் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறது எதை கட் பண்ணுவோம்? நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிடுவோம். சரி, இதை நம்ம காலேஜில் இல்லை நம்ம ஸ்கூலில் போய் கேன்டீனில் இல்லைன்னா நம்ம லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எடுத்துருவோம். பட் இந்த பிரேக்ஃபாஸ்ட், அவங்க சொன்னாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெர்மினாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். நம்ம நைட் ஃபுல்லாக நம்ம ஃபுட் எடுக்காமல் நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி, நியூட்ரியன்ஸ் எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஒரு நியூ டேயை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு புதுசாக எனர்ஜி வேணும், சரியா? ஸோ அதுக்கு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் பைக் வச்சுருப்பீங்கல்ல, பைக்குக்கு ஃபியூவல் என்னது? பெட்ரோல், அப்படி தானே? அதே மாதிரி நம்முடைய பிரெயினுக்கு ஃபியூவல் வந்து குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் இல்லைன்னா பிரெயினால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. நீங்கள் ஏர்லி மார்னிங் எழும்பும்போது நம்மளுடைய பிளட்டில் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டு அந்த குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணால் தான் இந்த பிரெயின் வில் ஸ்டார்ட் டு ஃபங்க்ஷன். அப்படி ஃபங்க்ஷன் ஆக முடியல, பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, நீங்கள் எந்த கிளாஸில் இருந்தாலும் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம கிராஸ்ப் பண்ணவே முடியாது. டீச் பண்ணுகிற காரியங்களை நம்ம கிராஸ்ப் பண்ண முடியாது. மென்டல் க்ளவுடினஸ் இருக்கும், ஒரு இரிட்டபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுக்க முடியாமல் நம்ம ஸ்கிப் ஆகிறனால உள்ள விஷயங்கள். இன்னொன்று, எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்போது வயரில் நிறைய அசிடிட்டி
உண்டாகும், அல்சர் உண்டு பண்ணும், நிறைய நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் உண்டு பண்ணும். இதை நம்ம இந்த யங் ஏஜில் இதை வந்து நம்ம ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஒன்றும் நமக்கு எஃபெக்ட் தெரியாது. பட் ஆனால் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நீங்கள் தாண்டும் போது தான் இதோட எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். இன்றைக்கி நீங்கள் யூத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது. இன்னொன்று நம்ம டைட்டஸ் பிரதர் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து லேட் நைட்டாக போய் சாப்பிட்றாங்க, நிறைய லேட் நைட் காரியங்களை பண்ணுறாங்க, தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி. எப்படி பிரேக்ஃபாஸ்ட் முக்கியமோ அதே மாதிரி ஆண்டவருடைய அழகான படைப்பில் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அதை ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக நம்ம எடுத்துருவோம். மினிமமாக ஒரு 6 to 7 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு முக்கியம். இது இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் அவன் செய்கிற எந்த வேலையிலுமே அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு என்ன ஒரு இது இருக்கும், மார்னிங் ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன்னா எனக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆயிரும், வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அது கவுண்டர் ப்ரொடக்டிவாக ஒர்க் ஆகும். நம்ம மார்னிங் சாப்பிடலை அப்படின்னா லஞ்சோ டின்னரோ நிறைய எடுத்துருவோம், ஹார்மோனல் இம்பேலன்ஸில் ஒபிசிட்டி தான் வரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. என் ஸ்லீப்பை நான் காம்ப்ரமைஸ் பண்ணலாமா, நைட் டைமில் நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நோ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த அடிக்ஷன்னா என்ன, ஸோ அந்த அடிக்ஷனுக்கு கொண்டு போகிற அந்த ப்ராசஸ் என்னவாக இருக்கும் சார் மெடிக்கலில் நீங்கள் பார்க்குறீங்க? ஓகே, நான் முதல்ல சொன்னேன்ல, நம்ம எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிக்கலாக, அதாவது வேர்ல்டு வியூவாகவும் பார்க்க போகிறோம், பிப்ளிக்கல் வியூவாகவும் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எந்த ஒரு இஷ்யூ நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை மறந்துடவே கூடாது. பைபிள் இந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாமல் நம்ம இருக்கவே கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த அடிக்ஷன் ஹேபிட்ஸ் இதை பற்றி மெடிக்கலாக நம்ம பாடியில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்பிரிச்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெடிக்கலாக, ஆண்டவர் இந்த மனுஷனை க்ரியேட் பண்ணார் இல்லையா? அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய பிரெயின்லேயும் ஒரு ரிவார்ட் சென்டர், இல்லைன்னா ப்ளஷரை உணரக்கூடிய, ஹாப்பினஸ்ஸை உணரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்மளுடைய பிரெயினில் ஆண்டவர் வந்து உண்டாக்கியிருக்கார். அதுக்கு கூடவே நிறைய சென்ஸ் ஆர்கன்ஸ், நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. நம்ம விஷன், ஸ்மெல், டேஸ்ட், நம்ம ஃபீலிங், ஸ்கின், செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்குது, நம்முடைய தாட் ப்ராசஸ், இது எல்லாம் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கும் பிரெயினில் இருக்கிற இந்த ப்ளஷர் ஸ்பாட் இருக்குல்ல, இதுக்கும் நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்குது. அப்போது நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த இம்பல்சஸ் நம்ம பிரெயினில் போய் இந்த ப்ளஷரை இன்டியூஸ் பண்ணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அழகான மியூசிக்கை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வருதில்ல, மியூசிக்கை லிசன் பண்ணுறீங்க, உங்கள் காதுகள் வழியாக அது பிரெயினுக்கு போகுது, அதை நீங்கள் பெர்சீவ் பண்ணும்போது யூ பெர்சீவ் இட் அஸ் ஹாப்பினஸ். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இது நிறைய விதமான ஸ்டிமுலஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தான் ஸ்டிமுலஸ். அவங்க வாங்குகிற அவார்ட்ஸ், அவங்க ப்ரைஸஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், இது அவங்களுக்கு ப்ளஷர் கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப கேரிங்காக பேசினா அவங்களுக்கு ப்ளஷர் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு மணியை கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ப்ளஷர் வரும். சில பேருக்கு செக்ஷுவல் ப்ளஷர் இருக்குது. ஸோ இது எல்லா காரியங்களும் நம்முடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம டைட்டஸ் அண்ணா வந்து என்ன சொன்னார், ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அடிக்ஷன் ஒன்று சொன்னாங்க. எனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த ஹேபிட் இருக்கா, எனக்கு எப்படி தெரியும் இந்த அடிக்ஷன் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் அதை ஈஸியாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சப்போஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அஸ் எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, கொஞ்சம் பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சு இல்லைனா ஸ்கூல் முடிச்சு நீங்கள் டயர்டாக வரும்போது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணுவீங்க. ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் கேட்பீங்க, 2ஆவது நாள் அதே மாதிரி டயர்டாக வருவீங்க. இந்த மியூசிக் கேட்டால் நல்லா இருக்கே அப்படின்னு யோசித்து அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்கும் அப்படியே செய்வோம். அதுக்கு அடுத்த வீக் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம், வீட்டுக்குள்ளே வந்த உடனே மியூசிக்கை போடுவோம். இதுதான் ஹேபிட். ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா ஒரு ப்ளஷர் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, முந்தி நான் திங்க் பண்ணி அந்த ப்ளஷரை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எப்படி ஆயிடுது, நான் திங்க் பண்ணாமையே அந்த ப்ளஷரை தேட போயிட்டேன். அப்போது இது வந்து ஹேபிட் ஆகுது. அப்போ அடிக்ஷன்னா, இந்த மியூசிக் கேட்காம என்னால் வேற ஒரு ஒர்க்குமே செய்ய முடியல, இந்த மியூசிக் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அடிக்ஷன் லெவலுக்கு போகுது. ஸோ இதுதான் மெடிக்கலாக எப்படி இந்த ஹேபிட்ஸ் அடிக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஸ்பிரிச்சுவலாக இதை நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணி ஆகணும். நான் ஃபஸ்ட்டே ஒரு வேர்டு சொன்னேன், எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்க? நம்மளுடைய பிரெயினில் அந்த ப்ளஷர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணது யார் மனுஷனை உண்டாக்குனது? ஆண்டவர் தானே. என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்களை வேறு யாராவது உண்டாக்குனாங்களா என்ன? சொல்லுங்கள், யார் உண்டாக்குனா? ஆண்டவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். வெரி குட். அப்போது நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக இருக்குதே. ஆண்டவரே ப்ளஷர் இதையும் உண்டாக்கியிருக்கிறாரு, சென்ஸ் ஆர்கன்ஸை உண்டாக்கியிருக்கிறாரு, அப்போ நான் ப்ளஷரில் போய் விழக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு டவுட் வந்துச்சுது? ஸோ அதை நீங்கள் யோசிக்கணும். நான் முதல்ல சொன்னேன், யூத் பிரெயின் இஸ் ஸோ ட்ரெயின் டு டூ அனாலிட்டிக்கல் ஒர்க். நீங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணி அதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். அப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, ஆண்டவர் செஞ்சதையும் செஞ்சுட்டு என்னை இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரே, அவ்வளோ மோசமான ஆண்டவரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். பட் ஆனால் நீங்கள் பைபிளில் இதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் தேடுனீங்கன்னா என்ன நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்குறோம். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுவோம்ல, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. அப்போ எனக்கு அந்த ஜாய் வேணும் ஆண்டவர், இந்த மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆண்டவர் நமக்கு அந்த இதை தரவும் செய்கிறார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அந்த ப்ளஷரை நம்ம அனுபவிக்க வச்சிருக்கிறாரு. அப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு பவுண்டரியை வரைஞ்சி வைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் அதை தான் பண்ணியிருப்பார், எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த ஒரு மரம் நோ அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா, யூத்தாக இருக்கிறியா, உன் கண்ணின் காட்சியில் நட, உன் இருதயத்தின் வழிகளில் நீ நட, நீ பூரிப்பாக இரு, உன் இருதயம் என்ன சொல்லுது அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வருது? ஆனாலும். அங்கே ஒரு ஹிச் இருக்குது, தெரியுதுல்ல உங்களுக்கு? ஆனாலும். நான் இன்னும் உங்களுக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டு பண்ணிட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லுவார். சரியா? சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்தில் சொல்லுவார், இதன் நிமித்தம் இந்த மனுஷன், இந்த புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இணைந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன பவுண்டரி போடுறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இருப்பாங்கன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறாரு? புருஷனும் மனைவியும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பவுண்டரி வருது. புருஷனும் மனைவிகள்னு சொல்லலை, மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு பவுண்டரி வருது. இந்த பவுண்டரியை என்னைக்கு தாண்டுறோமோ அன்னைக்கு தான் பாவம் வருது. சரியா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உண்டாக்கப்பட்ட எல்லா சந்தோஷமான விஷயங்களும் ஆண்டவரால் தான் உண்டாக்கப்பட்டது. சரியா? எல்லாம் ஆண்டவர் தான் உண்டாக்கியிருக்காரு. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப, இப்போ நான் ஒரு பிரியாணி சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த பவுண்டரியை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த சத்துரு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பவுண்டரியை தாண்ட வைப்பான். எப்படி தாண்ட வைப்பான்? ஆண்டவர் இந்த டைமில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார், அந்த டைமில் செய்ய வைப்பான். இந்த வழியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார், அதை செய்ய வைப்பான். இந்த முறையில் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார், அதை செய்ய வைப்பான்.
நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொன்னால் உங்களுக்கு இதை நல்லா பெட்டராக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம பார்த்தோம்ல, புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது இந்த சத்ரு என்ன சொல்லுவான், எதுக்குப்பா நீ புருஷனும் மனைவி ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் நீ ஏன் வெயிட் பண்ணணும், இந்த ப்ளஷர் ஆண்டவர் தானே உண்டாக்கி இருக்கிறாரு, ஏன் நீ அதை அதுக்கு முன்னாடியே நீ அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெம்டேஷனை கொண்டு வருவான். டெஃபினட்டாக ப்ரீ மெரைட்டலாக இருக்கிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அடுத்தது அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் அதை செய்ய சொல்லுவான். நீ யாரையாவது பார்த்து எடுத்து நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தானே பிரச்சனை, நீ உன் கையில் தான் மொபைல் இருக்குல்ல, அதில் நீ ஒரு கிளிக் பண்ணால் நீ போயிருமே, அதை நீ யாரை அஃபெக்ட் பண்ண போகிற, அது உனக்கும் மொபைலுக்கும் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி அவன் பார்னோகிராஃபியில் விடுவான். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இட் இஸ் பிட்வீன் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் அ ஒய்ஃப். ஆனால் இந்த சத்ரு என்ன பண்ணிடுவான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் அதை செய்ய வைப்பான். பிரியமில்லாத முறைகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், ப்ராஸ்டிடியூஷன், இந்த மாதிரி நிறைய காரியங்கள். இதுதான் இந்த சத்ருவின் தந்திரமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாருல்ல, அவன் எவ்வளவு தந்திரம் உள்ளவன்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ சில டைமில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடிக்ஷன்னா என்ன, சத்ரு இந்த காரியங்களை வச்சு நம்ம எப்படி அலக்களிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இப்போ நீங்கள் பேசுகிறது நான் இன்னொரு கொஸ்டினாக வச்சுருந்தேன், அது ஆன்சர் பண்ணிக்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம அடிக்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பேசிக்காக வந்து நார்மலாக பசங்க நார்மலாக அதில் விழுந்திருக்கிற சில காரியங்கள் நான் உங்களுக்கு கேட்குறேன் சார். ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி காரியங்கள் எனக்கு அதோட ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்குறேன். ஸோ ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அதாவது ரொம்ப மோசம்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, ரொம்ப காமனாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த கேட்ஜெட் ஸ்க்ரோலிங். இப்போ சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட் வந்து சில பேருக்குலாம் வந்து ஸ்னாப் போடலைன்னா தூக்கம் வராது, அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா சில பேர் இயர்ஸ் கணக்காக, எனக்கு தெரிஞ்ச தம்பிகள்லாம் இருக்காங்க, 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து சில டைம் பே பண்ணி கூட ஸ்னாப் போடுறவங்க இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ், சில பேர் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லாட்டா நைட்டு ஒரு 11 மணிக்கு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சீரியஸ் மொத்தம் முடிகிறது அடுத்த நாள் 11 மணி. சில பேர் 24 hours கூட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேட்ஜெட் ஸ்க்ரோலிங் இந்த மாதிரி காரியங்களை வந்து அடிக்ஷன் இருக்கிறது வந்து அவங்களோட என்ன மாதிரி பாதிக்கும், இந்த லெவலில் ஸ்பிரிச்சுவல் அதை பாதிக்கும் நினைக்கிறீங்க சார்? அதாவது இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நேற்று எத்தனை பேருக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் இருக்குது தெரியல. நேற்று ஹிந்து இங்கிலீஷ் டெய்லியில் ஒரு காரியம் போட்டிருந்தது. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 4 12-year-old கேர்ள்ஸை வந்து போலீஸ் வந்து அவங்க சென்னைக்கு ட்ரெயின் ஏற வேண்டிய நிலைமையில் பிடிச்சி அவங்க பேரண்ட்ஸை கொண்டு போய் விட்டாங்களாம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, சென்னையில் இருக்கிற யாரோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவங்க என்ன அதை மீன் பண்ணுறான்னு எனக்கு புரியலை. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு பர்டிகுலர் லேடி, அவங்க இந்த 12 வயசு இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற 2 பிள்ளைங்களோட கான்டாக்டில் இருந்து, நீங்கள் உங்கள் ஊர் வீடை விட்டு பேரண்ட்ஸை விட்டுட்டு கம் டு சென்னை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் சென்னைக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அந்த டைமில் போலீஸ் பிடிச்சாங்களாம். அவங்க இன்ஸ்டாவில் அவங்க 2 பேரும் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு இது புரியவே இல்லை. ஏன்னா நாங்கள் எங்களுடைய காலங்களில் வந்து 12th முடித்து எங்கேயாவது காலேஜ் போனனால ஐயோ எப்படியா நம்ம சமாளிக்க போகிறோம், புது இடத்துக்கு போகிறோம், இப்படி திங்க் பண்ணுற ஒரு டைமில் நீங்கள் யோசித்து பாருங்கள், 12 வயசு தான். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. 12 வயசு உள்ள 4 பிள்ளைங்க வீட்டை விட்டு அவங்க ட்ரெயினுக்கு ஏறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சோஷியல் மீடியாவுக்கு இருக்குது. அவங்க நிறைய காரியங்கள் சொன்னாங்க, ஸ்னாப் சாட் எக்ஸட்ரா நிறைய சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வசனத்தை நான் மட்டும் உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். அதாவது பவுல் என்ன சொல்கிறேன், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க என்ன உண்டு, அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு முடியும், எல்லாம் நம்ம கையில் எல்லாம் இருக்குது. எத்தனை ஆப் இருக்குது, எனக்கு இன்னும் ஒவ்வொரு எத்தனை ஆப் வரப்போகுதோ தெரியல. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இது எனக்கு தகுதியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நான் எதற்கு ஆண்டவர் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என் இருதயத்தில் இருக்கார்ல, இது எனக்கு தேவையா, இது
அவருக்கு பிரியமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே வைக்கணும். எல்லாமே நமக்கு உண்டு, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, பட் நம்ம யோசிக்கணும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். வெப் சீரிஸாக இருக்கட்டும், எல்லா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எது வேணாலும் இருக்கட்டும். அடுத்தது பவுல் சொல்கிறாரு, எதுக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன? நான் அடிக்டடாக இருக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம டைட்டஸ் சொல்லிட்டு இருந்தார், சில யூத் வந்து வெப் சீரிஸை 18 மணி நேரம் பார்ப்பாங்களாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு அடிக்டட் தானே. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அடிமையாக இருக்க மாட்டேன். நீங்கள் கலாத்தியர் 5:13 வந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, he has called us to be free. அவர் சுயாதீனத்துக்காகவே தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் and don't use this freedom to indulge in sinful affairs. உன்னை பரிசுத்தத்தை குறைச்சல உண்டு பண்ணுகிற காரியங்கள் எதுவோ அதை விட்டு விலகிடணும். ஸோ ஆண்டவர் தெளிவாக காலை வேளையில் உங்களோட பேசுகிறார்ல, எது அடிக்ஷன், எது நல்லது, எது வேண்டாம், இதை டிசைட் பண்ணுற பொசிஷனில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இது தகுதியாக என்னை அடிமைப்படுத்துதா, இந்த 2 கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா காரியத்துலேருந்தும் வெளியில் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நான் அந்த அடிக்ஷனோட டெஃபினேஷன் கேட்கும்போது சார் வந்து போனோகிராஃபி பற்றி பேசுனீங்க. ஸோ இந்த போனோகிராஃபி வந்து எந்த லெவலில் வந்து நம்ம மென்டலி அது டிஸ்டர்ப் பண்ணும், அது ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கஷன். நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கிள் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஆர்டிக்கிள் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, ஒரு நாளில் செக்ஷுவல் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டை உட்கார்ந்து இருந்து பார்த்தா 115 வருஷம் ஆகுமா ஒரு நாள். ஜஸ்ட் இமேஜின், ஒரு நாள் உலகம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணப்படுகிற கண்டென்ட்டை உட்கார்ந்து இருந்து பார்த்தா 115 வருஷம். அப்போ நீங்கள் அந்த சின்னோட கிராவிட்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன ஒரு ஆர்டிக்கிளில் போட்டிருந்தது என்ன அப்படின்னா, 2013 வந்த ஒரு விஷயம் இது. 2012 வந்து இந்தியாவில் மட்டும் 9 மில்லியன் யூசர்ஸ், 9 மில்லியன்னா 90 lakhs ஆல்மோஸ்ட், அத்தனை பேர் வந்து அவங்களுடைய டிவைசஸில் செக்ஷுவல் கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ எத்தனை பேர் வியூ பண்ணாங்கன்னு தெரியாது. இது 2012, நம்ம இப்போ 2026 இருக்கோம். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் புரியணும், சத்துரு வந்து நமக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய வலையை விரித்து வச்சுருக்கிறான். இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பைபிளில் சில விஷயங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காது. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டிவி பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்டால், நான் நியூஸ் பார்க்குறது கரெக்டு, ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் பார்க்குறது தப்பு. அது ஒரு கிரே ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பார்னோகிராஃபி வந்து இட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட், இட் இஸ் சின். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதில் நோ கொஸ்டின் ஆஃப், அதில் கொஸ்டினே கிடையாது, அதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கே ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ சின். அதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது இந்த பார்னோகிராஃபியில் நான் இருக்கிறேன், இது எனக்கு ஹேபிட்டாக இருக்குது, சிலருக்கு அடிக்ஷனாக இருக்கலாம், சிலருக்கு அக்கேஷனலாக இருக்கலாம். அப்போது இது என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஃபிசிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதை விட மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். நம்ம இந்த காரியத்துலலாம் இண்டல்ஜ் ஆகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, முடித்த உடனே ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், ஒரு சென்ஸ் ஆஃப் கில்ட் வந்துடும். நமக்கு என்ன, நம்ம இப்போ ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச பிள்ளைங்கன்னா, என்ன ஆண்டவரே நான் இப்படி இதில் போய் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஃபீலிங் வந்துடும், ஒரு செல்ஃப் கண்டம்னேஷன் நமக்குள்ளே வந்துடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸை டீல் பண்ணவே முடியாது. அவங்கள பார்த்து ஒரு விஷயத்தை பேச முடியாது, ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன் கூட பண்ண முடியாது. எல்லாமே அவங்களுக்கு ஸ்கியூடாக வித்தியாசமாக தான் தெரியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபிட், இந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்கள வந்து அவங்களுடைய மேரிட்டல் லைஃப் வந்து ஹெல்லாக தான் இருக்கும். ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஒரு லவ் இருக்காது. நிறைய மேரேஜஸ் பிரேக் ஆகிறது இது ஒரு ரீசன். ஸோ இது மாதிரி நான் அடிக்கிட்டே போகலாம். இந்த பார்னோகிராஃபி, ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த பார்னோகிராஃபிங்கிறது இட் இஸ் அ கேட்வே டு சின். இன்னைக்கு நம்ம யூத் ஃபேஸ் பண்ணுகிற மெயின் விஷயம் என்னென்னா இதுதான். இது வந்து ஒரு கேட்வே. இதுக்கு உள்ளே போயிட்டோன்னா எங்கே பிடிச்சி இழுத்துட்டு போகிறானே தெரியாது.
ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ். ஸோ இது வந்து இந்த பார்னோகிராஃபியோட நம்மளை பாதிக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். சார் நீங்கள் இந்த கேட்வேன்னு சொன்னீங்க சார். ஸோ இந்த கேட்வே இந்த சென்ஸ் இந்த போனோகிராஃபி நிறைய சின்ஸை கொண்டு போகிறதுக்கு, நிறைய சின்ஃபுல்லான நேச்சரை உள்ளே கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நிறைய டைமில் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸை ரீட் பண்ணிங்கன்னா நிறைய ரேப்ஸாக இருக்கட்டும், நிறைய இல்லீகல் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தா இங்கே தான் வந்து நிற்கும். இதை எங்களுடைய டே டு டே ப்ராக்டிஸில் நிறைய சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் இதெல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நிறைய அவுட்வர்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சின் என்ன அப்படின்னு பார்த்தா உள்ள இந்த ஹேபிட் இருந்துகிட்டே இருக்கும். இது உள்ளே இருந்து கிரியேட் செஞ்சுட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ கேட்வே. அந்த கேட்வேயை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ 5th கொஸ்டின் நான் சார். நான் வந்து நிறைய தம்பிகள்கிட்ட கேட்பேன். நான் ஒரு ரீசெண்டாக ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி நீ பைபிள் படிச்சியா, ப்ரேயர் பண்ணியா அப்படின்னு. அவனோட ஆன்சர் என்ன சொன்னான்னா, அண்ணே எனக்கு டைமே இல்லைண்ணே, பயங்கர பிஸிண்ணே அப்படின்னு. சரி தம்பி அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே எனக்கு படிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறேன். சரி படிக்கிறது தப்பில்ல, கரெக்ட். ஸோ இதில் எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் பீங் எ சர்ஜன், கேன்சர் சர்ஜன், உங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம் சார். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி ஆண்டர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம பிரதர் சொன்ன இந்த பார்னோகிராஃபியை அதை எப்படி டீல் பண்ணணுங்கிறத மட்டும் நான் டச் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு நான் வரேன். அதாவது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், இது வந்து ஒரு பாவம், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி. பட் இதை நான் எப்படி டீல் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக, ஹவ் ஆம் ஐ கோயிங் டு டீல் வித் திஸ் ப்ராப்ளம்? இஃப் இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்ததுன்னா நான் எப்படி டீல் பண்ண போகிறேன், இல்லை ஒருவேளை நான் இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்? இந்த 2 விஷயம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் பில்லி கிரஹாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தடவை சொல்லும்போது என்ன சொல்வார் அப்படின்னா, இஃப் யூ win your battle against sex, you will win the battle of your life. If you lose the battle against sex, you will lose the battle of your life. So இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இந்த காரியத்திலிருந்து ஜெயிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் ஷார்ட்டாக 4 இல்லை 5 பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் குயிக்காக நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் இந்த பாவத்தை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு இருக்க வேண்டியது ஒரு டிமார்க்கேஷன் என் லைஃப்பில் இருக்கணும். நான் டிமார்க்கேஷன்னா உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நம்ம வர்ஷிப்பில் நம்ம கேட்டோம்ல, அந்த இளையகுமாரன் அவனுடைய பழைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, புது வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, ஒரு புது மனுஷனாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். பழைய துருத்தி, புது துருத்தி, இந்த ஒரு டிமார்க்கேஷன் நமக்கு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு ஒரு லைஃப் அப்படிங்கிற ஒரு டிமார்க்கேஷன் இருக்கணும், ரட்சிப்பு இருக்கணும். ஆண்டவரால் கழுவப்பட்ட ஒரு பிள்ளை தான் ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி தானே? அந்த பாவத்தில் இருக்கிறவன் எப்படி கேட்க முடியும்? ஆண்டவரால் கழுவப்பட்டு பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட ஒரு மனுஷன்தான் கேட்க முடியும். ஸோ ரட்சிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தீர்மானம். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் யூத் ஃபெஸ்ட் வந்திருக்கீங்க, எல்லாரும் டிசிஷனோட தான் நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிறது ஒரு சிலர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இனி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஒரு சிலர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஓகே நான் வந்தேன், பரவாயில்ல, முடிஞ்சால் நான் இதை செய்கிறேன், முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பார்னோகிராஃபியை நீங்கள் வின் பண்ணணும், இந்த பேட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டிசிஷன் வந்து ஃபர்மாக இருக்கணும். உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக திருப்பியும் விழுவீங்க. சரியா? நம்ம நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம், திருப்பியும் வந்திருக்கோம். ஆனால் உங்கள் டிசிஷனில் நீங்கள் ஃபர்மாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விழுவோம். நீங்கள் தானியேலை பாருங்கள், அவன் தீர்மானம் பண்ணதுக்கு பிறகு தான் ஆண்டவருடைய தயவு அவனுக்கு கிடைச்சிது, ஆண்டவருடைய இரக்கம் அவனுக்கு கிடைச்சிது. நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், இந்த பாவத்திலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா என்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்னால முடியாது. ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டணும், அவர் எனக்கு ஸ்ட்ரென்த் தரணும், இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவர் எனக்கு உதவி செய்யணும். அப்போது நான் டிசிஷன் எடுத்தால் தான் ஆண்டவர் எனக்கு உதவ முடியும். ஸோ நீங்கள் எல்லோரும் டிசிஷன் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய தயவு அடுத்தது வரும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில
காரியங்கள் நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் தாவீதை பார்த்தா அவன் கரடியை வந்து கொல்லுவான், சிங்கத்தை கொன்றுவான், கோலியத்தை கூட கொன்றுவான், எதிர்த்து நின்று ஜெயிப்பான். ஆனால் பத்ஷேபாவை எதிர்த்து நின்று ஜெயித்தானா தோத்தானா? தோத்தான். அப்போது சில விஷயங்களை விட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஓடிடணும். என் மொபைலில் வந்து என்னை கீழே விழத்தள்ளுகிற காரியங்கள் இருக்குது அப்படின்னா, ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் சில சைட்ஸ் எனக்கு வந்து எனக்கு ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதை இம்மிடியேட்டாக டெலீட் பண்ணணும், ஓடுறதுக்கு பழகணும். சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னை வந்து இந்த பாவத்துக்கு நேராக என்னை இழுக்குது, இந்த டிஸ்கஷனில் என்னை இழுத்துட்டு போகுது, இந்த வாட்ஸ்அப் குரூப் என்னை வந்து விழத்தள்ளுது அப்படின்னா அந்த குரூப்லேருந்து எக்ஸிட் பண்ணணும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ஃபர்ம் டிசிஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம காதில் சொல்லிகிட்டே இருப்பான். நீ எத்தனை தடவை போன, எத்தனை தடவை இந்த மீட்டிங் அட்டன் பண்ண, விழுந்தல்ல, திருப்பியும் விழுவ அப்படின்னு. ஆனால் இந்த பொய்யை நம்ம ஐடென்டிஃபை பண்ண நம்ம பழகணும். அதை அகெயின்ஸ்டாக இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு, இந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலான காரியங்கள். ப்ராக்டிக்கலாக ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த எல்லா பாவங்களும், எல்லா அடிக்ஷன், இது பார்னோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லா அடிக்ஷனும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். பேட்டர்ன் அப்படின்னா, நம்ம காலேஜ்லேருந்து வருவோம், ஈவினிங் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம், படிக்க வேண்டிய காரியங்களை படிப்போம், அசைன்மெண்ட்டை செய்வோம். ஒரு 9 மணி ஆனோடனே லைட்டாக நம்ம ரிலாக்ஸ் ஆகும், மொபைல்குள்ளே போவோம், லைட்டாக நம்ம வந்து ஃபேஸ்புக்கை ப்ரௌஸ் பண்ணுவோம், அப்புறம் அப்படியே சேட் பண்ணுவோம், அப்படியே போய் பார்னோகிராஃபிக்கு போவோம், இப்படி போயிடும். ஸோ இது பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் இந்த தான் ரிப்பீட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல நான் வழி மாறுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த டைமில் நான் மாறுறேன். சப்போஸ் 9 o'clock இருந்து எனக்கு ஹெல் ஆஃப் த டைம் அப்படின்னா, அதில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், அதை வேறு டைமுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடணும். இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசணும், இல்லைனா ஒரு பைபிள் ரீடிங் டைம் அந்த டைமுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். எஃபெக்டிவாக நீங்கள் யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட் இல்லாமல் முடியாது. ரீஷெட்யூல் பண்ணுங்கள், உங்கள் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கையே, உங்கள் பேட்டர்ன் ஆஃப் திங்கே ரீஷெட்யூல் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நம்ம ஜெயிக்க முடியும். இது இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பிளாக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இது எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் மேலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால இந்த காரியத்தை நம்ம மறந்துடவே கூடாது. ஒரு ஃபர்ம் டிசிஷன் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்தது நம்ம பிரதர் வந்து கேட்டாங்க, எப்படி உங்களோட பர்சனல் டைம் அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் தான். அதாவது பில்லி கிரஹாம்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னாங்களா, நீங்கள் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக கண்டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பில்லி கிரஹாம் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இப்போ ஆண்டவரோட நடந்துட்டுருக்கேன், அவரோட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் எப்படி அந்த பொசிஷனில் இருந்து நான் கீழே இறங்கி வந்து ஒரு யூஎஸ் பிரசிடெண்ட் ஆகி ஒரு மனுஷரோட நான் நடக்கிறவனா நான் மாறுவேன்? இல்லை, எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது ஆண்டவர்கிட்ட நான் பேசணும், டெய்லி நான் என் பைபிளை ரீட் பண்ணணும், நான் டெய்லி நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா, அவர் மேலே உள்ள ஆசை, அவர் மேலே உள்ள அன்பு, இதுதான் நம்மளை ஜெபிக்க வைக்க முடியும். ப்ரெஷரில் இல்லை, கம்பல்ஷனில் இல்லை, நான் சொல்லிட்டனால உங்களால் செய்ய முடியாது. அது எப்படி வரணும் அப்படின்னா, ஏசப்பா மேலே உள்ள அன்பில் அது வரணும். அதாவது ஆண்டவருக்கு பின்னாடி போகிற 2 கூட்ட ஜனம் இருப்பாங்க. ஒரு குரூப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவரை இந்த ஹெல்லுக்கு என்ன வந்து தப்பிச்சே கொண்டு போயிருங்க ஆண்டவரே, இந்த நரகத்துலேருந்து என்ன தப்பிச்சிருங்க, நரகத்தில் போயிடக்கூடாதுன்னு ஆண்டவரை தேடுற ஒரு குரூப் உண்டு. ஆனால் இன்னொரு குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் இயேசுவை நான் தேடணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். எனக்கு ரட்சிப்பு கொடுத்தார்ல, எனக்கு விடுதலை கொடுத்தார்ல, என்ன மன்னிச்சார்ல, என் இருதயத்தில் இருக்கார்ல, இவரை நான் தேடணும், இவருக்கு கூட இருக்கணும், இவருக்கு கூட நான் பரலோகத்தில் இருக்கணுங்கிறது என்ன ஒரு வே ஆஃப் திங்கிங். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நான் ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். நான் என் ஆண்டவர் ஆசையாக நான் தேடுறேன் அப்படின்னா என்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, என்னால் அவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, அவர் பேசுகிறது என்னால் கேட்காமல் இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் ப்ரையாரிட்டி அப்படி தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். ஸோ இப்போ பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஒவ்வொரு ஆள் வந்து ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷனில் வந்திருப்பாங்க. சில பேர் படிப்பாங்க, திருப்பி அப்படியே அகெயின் அந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, திருப்பி அப்படி போவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது சார்?
ஓகே, உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஒரு பிக்சர் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு டிசம்பரில் எடுக்கப்பட்ட ஒரு பிக்சர். ஓகேவா? ஒரு மெடிக்கல் காலேஜில் இந்த மாதிரி ஒரு கேதரிங் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணும்? இது என்னதான் இருக்கும்? கல்ச்சுரலாக இருக்கலாமா? கல்ச்சுரல்ஸாக இருக்கலாம், ஒரு செமினாராக இருக்கலாம், ஏதோ ஒரு மீட்டிங்காக இருக்கலாம். ஆனால் யாருக்காவது இது வந்து ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிற ஒரு காஸ்பல் மீட்டிங் அப்படிங்கிறத யாராவது திங்க் பண்ண முடியுமா? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இது இந்த பிக்சரில் இருக்கிறதும் தாண்டி வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு யாராவது இருக்கணும். நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா எல்லா டியூஸ்டேயும் ஒரு ஓல்டு சாப்பலில் ஒரு 30-40 பசங்க உங்கள் ஏஜ் தான் இருப்பாங்க. எல்லோரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லா டியூஸ்டேயும் நீங்கள் ப்ரே பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, நீங்கள் எங்களை ரட்சித்திருக்கீங்க, இந்த ஜனத்தையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம ஹாலில் நம்ம வந்திருக்கோம். சிலருக்கு ஆண்டவர் வந்து ஃபுல் டைமாக ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கலாம். ஆனால் நிறைய பேரை வந்து ஆண்டவர் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆக்க விரும்புவார். சில பேர் என்ஜினியர்ஸாக, ஐடி ப்ரொஃபஷ்னலாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ஸில் டாக்டராக, டீச்சர்ஸாக, லெக்சரர்ஸாக, எல்லா ப்ரொஃபஷன்லேயும் ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் பிளேஸ் பண்ணுவார். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். அந்த காலேஜில் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த ஒரு குரூப்னால தான் அந்த காலேஜை மீட் பண்ண முடியுது. அப்படி தானே? அப்போது இந்த யூத் ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறாரு. உங்கள் ஹார்ட்டில் வந்து ஒரு தீபத்தை ஆண்டவர் வந்து தொடக்கி வச்சுருக்கிறாரு. அப்போ நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தொடும்போது, அவங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தொடும்போது தான் ரிவைவல் நடக்கும். ஸோ இது நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம டைட்டஸ் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, ஆண்டவருக்குடைய லைஃபுங்கிறது வேறு. அப்படி இல்லை. நீங்கள் டைட்டஸே நீங்கள் எக்ஸாம்பிள் எடுங்க. அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்னு சொன்னார். ஆனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்? மீடியா டீம்னு சொன்னார். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு உள்ள யூத்துக்கு வந்து ஒரு ஃபோர்சைட் குறவுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆண்டவரை ருசி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான உள்ள விஷயங்களில் எல்லா லெவல்லையும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக யோசிக்கணும், ஒரு நல்ல டாக்டராக யோசிக்கணும், ஒரு நல்ல ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்க யோசிக்கணும். அங்கே இருந்து நீங்கள் ஆண்டவருக்காக அங்கே இருக்கிற ஜனங்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தொடங்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இல்லைனா இது வேஸ்ட்டு. உங்களுக்குள்ளாக மட்டும் இருந்துகிட்டே போயிடவே கூடாது. நான் யூத் ஃபெஸ்ட்டுக்கு வந்தேன், அடுத்த தடவை யூத் ஃபெஸ்ட் வர்றேன் இல்லை. இந்த யூத் ஃபெஸ்ட் வந்துட்டேன், இந்த அக்னி எனக்குள்ளே வந்துடுச்சுல, இது என் பக்கத்தில் இருக்கிறவனை பிடிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும். இந்த மென்டாலிட்டி உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். சரியா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலருக்கு இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் பெருசாக வளர்ந்த பிறகு ஆண்டவரை பற்றி நான் சொல்கிறேன், இப்போ நான் என் லைஃப்பை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, சில ரொம்ப கூச்சமாக யோசிப்போம், வெட்கப்படுவோம் சொல்கிறதுக்கு. ஆனால் நான் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் வந்து ஒரு அங்கிள் வந்து சொன்னது நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். என்ன அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இருக்கிற இடத்துல கேண்டிலாக இல்லை அப்படின்னா என்றைக்குமே ஒரு லைட் ஹவுஸாக மாறவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரை நீ சொல்லலை அப்படின்னா எப்படி 10 வருஷம் கழிச்சு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும்? ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ரொம்ப டிஸ்டன்ட் பிளேசஸ்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. வீட்டில் போன உடனே அடுத்த ஸ்டெப்பு உங்களை சுற்றி ஒரு ப்ரேயர் குரூப் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்களோ அந்த சர்ச் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜில் இருக்கிறீங்கன்னா உங்கள் காலேஜில் ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் இந்த ஃபயரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இது வந்து பவுல் சொல்கிற மாதிரி இந்த சுவிசேஷம் என் மேலே விழுந்த கடமை, அதில் நம்ம மாறவே முடியாது. கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் குயிக்காக நான் வைன் பண்ணிடுறேன். சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு வேர்ல்டியான காரியங்களை யார் பாப்பா, நான் எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகிறது? இது ஒரு சிலருக்கு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் போகும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். 3rd இயர் 4th இயர் வரும்போது ஐயோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும்.
அப்போ இதுக்குள்ளே என்னை வந்து நீங்கள் ஃபெல்லோஷிப்பை பார்க்க சொல்கிறீங்க, அடுத்தவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் ஒரே ஒரு டெஸ்டிமனியாக மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ நான் என்னோடய காலேஜ் யூஜியில் வந்து ஃபைனல் இயரில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஒரு அழகான ஸ்பீக்கரை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த ஹோல் காலேஜுக்குமே காஸ்பல் சொல்கிறது தான் எங்களுடைய ஃபோக்கஸாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது. அதுக்குரிய வேலைகள் எல்லாமே நடந்துருந்துச்சு. டிசம்பர் 15th to 20th அந்த மீட்டிங்கை பிளான் பண்ணியிருந்தோம். ஜான்வரியில் எங்களுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இருந்தது. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னான், அண்டே உனக்கு என்ன பைத்தியமாட்டா பிடிச்சிருக்கு, நீ வந்து ஏன்டா இப்படி கிறுக்க மாதிரி சேப்பல்னு சுற்றிட்டு இருக்க, எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்களா, உனக்கு பாஸ் ஆகணும்னு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டான். எனக்கு அவனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சொல்லலை. இந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் வந்துச்சு, எக்ஸாமும் கிளியர் பண்ணோம், எம்பிபிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆண்டவரே நாங்கள் செய்ய அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆல் இண்டியா எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அடுத்தது அதோட ஆண்டவர் விடலை. நான் எம்எஸ் முடித்த உடனே யோசித்தேன், ஆண்டவர் இது நான் இன்னும் நிறைய படித்து இன்னும் நிறைய செஞ்சால் எனக்கு நல்லா இருக்குமே, இந்த கேன்சர் சர்ஜரி படித்தா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் 4 சீட்டு தான் உண்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையா எனக்கு அதில் செகண்ட் ரேங்கை கொடுத்தாரு. நான் 3 வருஷம் திருப்பி இந்த எம்சிஹெச்சை நான் கம்ப்ளீட் பண்ணேன், இந்த கேன்சர் சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ணேன். முடிச்சு வரும்போது ஆண்டவர் எனக்கு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலோடு என்னை வெளியே அனுப்பி விட்டார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீ ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு எடுத்து வை. உன்னோட காலேஜ் லைஃப்பில், உன்னோட ஸ்கூல் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் எடுத்து வை. ஆண்டவர் உனக்கு எத்தனை ஸ்டெப் எடுப்பாருங்கிறத நீ பார்ப்பேன். ஸோ இந்த ஆண்டவரை நீ அனுபவிச்சிருக்கல, அதை விட்டுறவே கூடாது, அடுத்தவங்களுக்கு சொல்கிறத விடவே கூடாது. ஸோ எல்லாமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணட்டும். தேங்க்யூ டைட்டஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.